இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலின்னா இப்ப அம்மா அப்பாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ வந்து நம்மளோட சுதந்திரமா இருக்க முடியாது. முடியுமா? முடியாது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இப்ப மாமியார் இருக்காங்களா, உங்க மாமியார் இருக்காங்க, நம்ம ஏதாவது கலாய்ச்சோம்னா இப்ப அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது திட்டுவாங்க, அந்த மாதிரி பயப்படுவாங்க. இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே அது பாய் தான். அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க வேற மோட்டிவ்லயோ இல்ல வேற எதுலயோ யோசிச்சு பண்ணிர போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஆமா, அத பத்தி நானே கவலைப்படல, நீ என்னத்துக்கு கவலைப்படுற? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்க வச்சிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உலகம் வந்து அப்படி இல்ல. எல்லா ஆம்பளைங்களும் ஆம்பளைங்க தான். இதுக்கு மேல கேட்ட நல்லா இருக்காது. அங்க பழகுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லவங்க தான், நல்லவங்க பார்த்தா பழகுறோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அந்த அளவுக்கு கூட எங்களுக்கு புத்தி இல்லாம இருக்கும். கெட்டவன் தெரிஞ்சு நாங்க எப்படி பழக போறோம்? இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப மாமியார் மாமனாராவே வேண்டாம், அம்மா அப்பாவா இருந்தா கூட அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கண்டிப்பா எந்த அம்மா அப்பாவும் நல்ல அம்மா அப்பா கண்டிப்பா சொல்லுவாங்க. வீட்ல தனியா இருக்கும் போது நாங்க ஒண்ணும் கூப்பிட போறது இல்லையே. மாமனார் இருந்தா கூட அந்த டைம்ல தான் அந்த ஒரு சான்ஸ் தான். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. இப்படியே திங்க் பண்ணா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க முடியாது சார். ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாதான் நமக்கு வேற ஹஸ்பண்ட் எப்படி இருப்பான்ற ஒரு தாட்டாவது நம்மளுக்கு வரும். என்னடா புத்தலாட்டாது? ஏண்டா அதுக்காக நான் ஃப்ரெண்டே நான் போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நான் சொல்லலையே. அவன் பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டுட்டா உடனே நான் கூட போறேன், நீ என்னடா நீ வாய முடு, உனக்கு உன் வேலை இருக்கு, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட கூத்தடி அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லையே. எனக்கு ஏற்கனவே காது போய் சொல்றா, போய் கார்ல இறங்குடா. அது வந்து சார் நீங்க ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உள்ளத சொல்லிட்டு இருக்கீங்களா இல்ல பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆஃப்டர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் இப்ப நீங்க சொல்லும் போது ஹஸ்பண்ட்னு ஒரு ஆள் இருக்காரு இல்லையா, அவருடைய பெர்மிஷன் முக்கியம் உங்களுக்கு தேவை இல்லையா? அதுவே முதல்ல உங்களுக்கு கிடைக்குமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உண்மையாவே இவங்க எதுக்காக தனி குடுத்தனம் போன ஆசைப்படுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? பாம்பின் கால் பாம்பரியும். அடேங்கப்பா, பாத்தியா தம்பி எதோட கோக்குறான். அவங்க அம்மா வீட்டை பாத்துக்கணும், அங்க ஃப்ரீடமா போகணும் வரணும், அந்த ஒரு எய்ம் தான் அவங்க மனசுல இருக்குங்க சார். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அவங்க புருஷனை அடக்கி சுதந்திரமா இருக்கணும், அடக்கணும். அதான் புருஷனை அடக்கி வச்சிருக்கணும். தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? மோகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பாக்க தெரியுதுல்ல. என் அம்மா அப்பா வீட்டை விட்டு நான் வந்துட்டேன், நீ ஓ அம்மா அப்பா விட்டு வா, போடு, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. தாய் வீட்ல இருந்து யாரும் வராம இருக்கும், ஃபுல்லா வரணும், அவங்க வீட்டு பக்கமே போகணுன்றதுக்காக வேண்டி தான் தனி குடுத்தனமே போறாங்க.